ஹஸ்பண்ட் சார். மாரி மாரி, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன் ஹஸ்பண்ட் சார். இப்போ உங்களை கொஞ்சம் ரெடி பண்ண போறேன். என்ன ரெடி பண்ண போறியா? என்ன சொல்ற மாரி? ஆமா ஹஸ்பண்ட் சார். ரூம்குள்ள எது எது எங்க இருக்கு, நீங்க எப்படி தனியா போகணும்லாம் நான் சொல்லி கொடுக்க போறேன். சரியா? எப்படி? என்ன பண்ண போற? இத பாருங்க ஹஸ்பண்ட் சார். இதான் பெட். ஓகே. அப்படியே திரும்பி நடங்க. 1 2 3 4 5. அஞ்சாவது ஸ்டெப்ல பாத்ரூம் இருக்கு. சரி. அதுக்கப்புறம் நீங்க உங்க இடது பக்கமா இப்படி நடங்க. 1 2 3 4. இது உங்களோட கபோர்டு, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற கபோர்டு. சரி. அப்புறம் இப்படி வாங்க. 1 2 3 4 5 6. இங்க வந்து மெயின் டோர் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ திரும்பி வந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10வது ஸ்டெப். 10வது ஸ்டெப்ல உட்காருவீங்க. அவ்வளவுதான் ஹஸ்பண்ட் சார். இனி ரூம்குள்ள எப்பவும் போல நீங்க இருக்கலாம். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் ஹஸ்பண்ட் சார். ஒரு நிமிஷம் மாரி. என்ன ஹஸ்பண்ட் சார்? இந்தா, என்னோட இந்த போன்ல சவுண்ட் சரியா கேட்க மாட்டேங்குது. உனக்கு கம்பெனில நிறைய வேலை இருக்கும். சோ வெனிலா கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறியா? சரிங்க ஹஸ்பண்ட் சார். ஓகே, பார்த்து போயிட்டு வா. பார்த்து பத்திரமா இருங்க. சரி. நான் போயிட்டு வரேன் ஹஸ்பண்ட் சார். ஓகே மாரி. சீக்கிரம் வேலையை பாருப்பா. மேடம் வந்து பாக்குறதுக்குள்ள மிஷின்ல இருக்க ஆளுக்கெல்லாம் தொடச்சு கிளீனா வச்சிருங்க. வேலையை பாருங்க. சரிப்பா. அங்க நின்னு நீ என்னப்பா போன் பேசிக்கிட்டு இருக்க? வேலையை பாருப்பா. மேடம் வர போறாங்க, பூஜை போடணும். இப்படி இருந்தா என்னப்பா அர்த்தம்? வேலையை பாருங்க. சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா. வணக்கம் சார். வணக்கம் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். மிஷினை இன்னைக்கு செட் பண்ணிடுவீங்களா? எல்லாம் செட் பண்ணியாச்சு சார். மிஷினை ரன் பண்ணி சோதனை ஓட்டம்லாம் பார்த்துட்டு மாறி மேடம் வந்ததும் பூஜை போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சரி சரி, வேலையை பாருங்க. ஓகே சார், வரேன். என்னப்பா மசமசன் நின்னுகிட்டு இருக்க? வேலையை பாருப்பா சீக்கிரம். இன்னைக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்றானே, அது நடக்க கூடாது. எப்படியாச்சும் தடுக்கணும். என்ன அரவிந்த், மில்லுக்கு போயிட்டியா? மில்லுல இருந்து தாமா பேசுறேன். என்னடா போன உடனே போன் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். என்னடா சொல்ற? மாறி இன்னும் கிளம்பலையே, வீட்டுல தானே இருக்கா. அப்புறம் என்ன பிரச்சனை? மாறி இல்லன்னா என்ன? அதான் அந்த பிட் பாக்கெட் ஆளினால் அழகுராணி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு தெரியுமே, அந்த வெண்ணிலா அங்கதானே அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பா சிஸ்டர். மா, ஏலத்துல எடுத்த மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஃபேஸ் தொங்கிருச்சு, அப்ப பிரச்சனை தான். மாறி வந்ததும் மிஷினுக்கு பூஜை போட்டு இன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நாகராஜ் சொல்றாரு. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா லேபர்ஸ்லாம் ஓவர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வேலைக்கு டெம்பரரி ஆட்களை சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. சொன்ன டைமுக்கு ஆர்டரை முடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. மாறி சைட்ல பரபரப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதை நம்ம எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். இதை நம்ம தடுக்காம விட்டோம், மாறி கண்டிப்பா ஜெயிச்சிருவாமா. அப்புறம் எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். இங்க இருக்க தொழிலாளர்கள் எல்லாம் மாறிய தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நீங்க இந்த கம்பெனிக்கு எம்டி ஆகவே முடியாது. அரவிந்த், உன் டென்ஷன் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. மா, என்னமா சொல்றீங்க?
இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் டென்ஷன்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா வீட்ல இருந்துகிட்டு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம கூலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ முயல் ஆம கதை படிச்சிருக்கல, அத பத்தி கேட்டிருக்கல. சிஸ்டர், இதுல யாரு முயல் யாரு ஆமை? சரி சரி சரி. மா என்னமா சொல்றீங்க? அரவிந்த், போட்டியில எப்படி முயல் ஜெயிக்கிற மாதிரி ஓடுச்சே, அதே மாதிரி தான் மாரி சைடு ஃபேக்டரி வரைக்கும் வேகமா நடந்துட்டு இருக்கு. ஆனா முயலால, அதாவது மாரியால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஆமா, முந்திரும் போல இருக்குது. அம்மா எப்படிமா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? மா நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு மாரி வந்து மிஷனுக்கு பூஜை மட்டும் தான் போட முடியும், வர்க்க ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு கம்பெனிக்கு லீவ் விட்டுருவாங்க. கம்பெனிக்கு லீவு விட போறாங்களா? ம். என்னமா சொல்றீங்க? எதுக்கு லீவு விடுவாங்க? என்ன நடக்க போகுது? அரவிந்த், வெயிட் அண்ட் see. சிஸ்டர், உங்களுடைய அமானுஷ்யமான இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்னவோ ஒரு பயங்கரம் இருக்குதுன்னு தெரியுது சிஸ்டர். ஆனா என்னன்னு தான் தெரியல. பாவம் மாறி. இதுக்கு ஒரு அமானுஷ்யம் அல்ல சிரிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க வெண்ணிலா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். மிஷின் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நான் மில்லுக்கு போய் பார்த்துட்டு தான் வரேன் மேடம். மெஷின் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க வந்ததும் பூஜையை போட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் மேடம். ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற மிஷின்ஸ்ல ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 15% யூனிட்ட நெருங்கிட்டோம். இப்ப புது மிஷின்லயும் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா புதுசா வேலைக்கு ஆட்களை எடுத்து ஓவர் டைம் பண்ணிட்டு சொன்ன தேதியில ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலாம் மேடம். சந்தோஷம் வெண்ணிலா. ஒரு நிமிஷம், இந்தாங்க புடிங்க. என்னது மேடம்? இது ஹஸ்பண்ட் சார் போனு. இதுல சவுண்ட் சரியா கேட்கலன்னு சொன்னாரு. நீங்க எதுனா கடையில கொடுத்து சரி பண்ணி வாங்கிட்டு வரீங்களா? எனக்கு தெரிஞ்ச கடை ஒண்ணு இருக்கு மேடம். நான் கொடுத்து சரி பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா மில்லுக்கு வந்துடுறேன். நீங்க செல்போனை சரி பண்ண கொடுத்துட்டு மில்லுக்கு வந்துருங்க. சரிங்க மேடம். வாங்க, கார்ல உங்களை போற வழியில இறக்கி விட்டுறேன். பரவாயில்ல மேடம், நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். சரி. வாங்க சார், சொல்லுங்க. இல்ல ஃபோனு செகண்ட்ஸ்ல வேணுமா, புதுசா பாக்குறீங்களா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோனு, அதுல பிரச்சனை, ஓபன் பண்ண முடியல. சைமன், இது என்னன்னு பாரு. சரிங்கண்ணா. பா, இது என் தெரிஞ்சவங்களோட ஃபோன், காட்டுங்க. ஓபன் பண்ண முடியல, ஓபன் பண்ணி கொடுங்க. சரிங்கண்ணா, கொடுங்க. இந்தாங்கண்ணே சிம்மு. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க போனா? ஆமாப்பா, இது என் தெரிஞ்சவங்களோட போன் தான். ஏன் அப்படி கேக்குற? இல்லண்ணே, போன்ல ஃபாரினர் போட்டோ இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவரோட போன்னு சொல்றீங்க. எங்க அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. பேரு என்னண்ணே முழிக்கிறீங்க? பேரு தெரியாதா? இது என்ன திருட்டு போனா? அப்ப நான் காலேஜ்ல செக்யூரிட்டி வேலை பாக்குறேன்ப்பா. என்னைய போய் சந்தேகப்படுற? அந்த வெள்ளைக்காரன் பேரு வாயிலே வர மாட்டேங்குது, அதான் யோசனையா இருக்கு. சொல்லுங்க மேடம். போன் ரிப்பேர் பண்ணனும். இந்த பொண்ணு நம்மளை பார்த்தா சிக்கலாயிடுமே, மாட்டிப்போமே. இவ போற வரைக்கும் அவ கண்ணில் படக்கூடாது. சைமன், மேடம் இது என்னன்னு பாருங்க. சரிங்கண்ணா. ஹலோ.
சொல்லுங்க மேடம். இந்த போன்ல சவுண்ட் பிரச்சனை. ஓகே. சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து செக் பண்ணுங்க. கொடுங்க. ஒன்றும் இல்லை மேடம், ஸ்பீக்கரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்த்து வைக்கிறேன், நீங்கள் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சரி. ம். போயிட்டா. என்னப்பா ஃபோன் ரெடி ஆயிடுச்சா? இப்போதைக்கு முடியாதுண்ணே, ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கா? ஏன்பா இன்னைக்கு கிடைக்காதா? அண்ணா இன்னைக்கு முடியாதுண்ணே, வேலை நிறைய இருக்குண்ணே. சரிப்பா, நீ லாக் ஓபன் பண்ணி வை, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். பிளான் என்னன்னு சொல்லாம அம்மா வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னே தெரியலையே. இவனுங்க வேற தடபுடலா பூஜைக்கு ஏற்பாடு வேற பண்றானுங்க. இப்போ என்ன பண்றது? சரி யோ, சரி. இனியா ஃபோன் பேசிட்டு இருக்க? சார் எல்லாமே ரெடியா இருக்கு சார். மாரி மேடம் வந்து பூஜை செஞ்சு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஒர்க்கை முடிச்சிடலாம் சார். நான் மேடம்கிட்ட பேசிட்டேன், அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, நீ வா. ஓகே சார். வாங்கண்ணே. மாறி வந்துட்டா அடுத்து என்ன நடக்க போகுது? ஒர்க்கை எப்படி அம்மா ஸ்டாப் பண்ண போறாங்கன்னே தெரியலையே. வாங்கோமா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். தேவி அம்மா, சமயபுரம் மாரியம்மா, எந்த தடங்களும் இல்லாம இந்த மிஷன் நல்லபடியா ஓடணும். நான் ஒத்துக்கிட்ட மாதிரி 31 நாள்ல ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும். கம்பெனிக்கு நல்ல லாபத்தையும் பேரையும் புகழையும் நீதாமா கொடுக்கணும். மிஷின் ஆன் பண்ணலாமா? மேடம் உங்க கையால் ஆன் பண்ணுங்க மேடம். சரி. யோ தள்ளுங்கயா. என்னையா போலீஸ் வந்திருக்கு? மேடம் எனக்கும் தெரியல. மேடம் உங்க கம்பெனில பாம்பு வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு போன் வந்திருக்கு. சார் ஆமா, என்ன சார் இது? நாங்க சோதனை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா வீட்ல இருந்துகிட்டே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. சார், உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. மேடம் நீங்க சொல்றீங்கன்னு நான் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஒருவேளை தகவல் உண்மையா இருந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகி உயிர் பலியாகிருச்சுன்னா அப்புறம் அதுக்கு நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும். எங்களோட தொழில் விரோதிகள் நிறைய பேர் இருக்காங்க. எங்க வளர்ச்சியை பொறுத்துக்காம அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கதான் இப்படி தப்பான தகவல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஐ எம் சாரி மேடம். நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க சோதனை போட்டு தான் தீருவோம். தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. 1 ஹவர்ல சோதனை போட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. தயவு செய்து எல்லாரும் வெளியே போங்க. அது இல்ல சார். வந்துருங்கண்ணே. சரி வாங்க வாங்க, வெளியே போயிடலாம். சீக்கிரம் போங்க சார். நீங்களும் போங்க. சரிங்க சார். சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். மேடம் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம்.
சரி பாருங்க. ஸ்குவாட் செக் பண்ணுங்க சார். எஸ் சார். பயமா இருக்குக்கா. என்னதான் பண்றதுன்னே தெரியல. போங்க. வேலை பாக்குறதுங்க இந்த அம்மாவுக்காண்டி நம்ம சிஸ்டர் போன் ரிங் ஆகுது சிஸ்டர். அரவிந்த் அதான் இருக்கும். என்ன ஜோசியம் சொல்லுது? ஆமா, அரவிந்த் எப்படி கரெக்டா சொல்றீங்க? குடு. போன் எடுக்க கூட அசிஸ்டண்டா? என்ன அரவிந்த் மாறி பூஜை மட்டும் தானே போட்டிருப்பா, ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாளே? ஒர்க்கை மட்டும் இல்லம்மா, மிஷினை கூட ஸ்டார்ட் பண்ணல. மிஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா பாம்ப் ஸ்குவாட் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மொத்தமா எல்லாரும் இப்ப வெளியே தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா ஓ அம்மாவோட பிளான் என்னன்னு? மா, பாம்ப் ஸ்குவாட் வந்ததுமே எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. கலக்கிட்டீங்கம்மா, வேற லெவலுமா. சார் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு வந்திருக்கிறது ராங் இன்ஃபர்மேஷன். இந்த சோதனையால எங்க ப்ரொடக்ஷன் தான் சார் பாதிக்கப்படும். எங்களால 1 hour கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். தயவு செஞ்சு நீங்க எங்களை புரிஞ்சுக்கோங்க மேடம். ஒருவேளை வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. நாங்க எங்க சோதனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெளியே இருங்க மேடம் ப்ளீஸ். சார் நாங்க வேலையை ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும் மேடம் சார். சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ். எங்க வேலையை கொஞ்சம் பார்க்க விடுங்க மேடம். புரிஞ்சுக்கோங்க மேடம், கோஆபரேட் பண்ணுங்க. சூர்யா மாமா, ஆ, காபி அஸ்னி? சாப்பிடுறீங்களா? இல்ல சூர்யா? வேண்டாம் அஸ்னி. மாப்ள சூர்யா மாப்ள சூர்யா என்னாச்சுமா? ஏன் இப்படி பதட்டமா வரீங்க? இப்பதான் அரவிந்த் ஃபோன் பண்ணா சூர்யா. நம்ம மில்லுல பாம் இருக்கான். வாட்? பாமா? பாம் ஸ்குவாட் வந்து சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்களாப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஏலத்துல எடுத்த மிஷினுக்கு பூஜை போட்டதோட அப்படியே நிக்குதாம். ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா. மொத்த ப்ரொடக்ஷனும் ஆஃப் ஆகி நிக்குதாம். சோதனை எப்ப முடியும், எப்ப ஸ்டார்ட் பண்றதுனே தெரியலையேன்னு அரவிந்த் ரொம்ப கவலைப்படுறான்ப்பா. இன்னைக்கு முழுக்க சோதனை நடந்தா மொத்தமா
ஒரு நாள் வேலை பாதிக்கும். அப்புறம் எப்படி சொன்ன தேதிக்குள்ள ஆர்டரை முடிச்சு கொடுக்க முடியும்? மாப்பிள சொன்ன தேதியில ஆர்டரை முடிச்சு கொடுக்கலன்னா நமக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம 500 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டி வரும். மாப்பிள மொத்த சொத்தையும் விற்க வேண்டி வரும். இதுக்குதான் அந்த ஆர்டர் வேண்டான்னு நான் படிச்சு சொன்னேன். என் பேச்ச மாதிரி கேட்கவே இல்லப்பா. இப்ப என்னப்பா பண்றது சூர்யா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. மாறி எத்தனையோ சோதனைகளை கடந்துதான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கா. நீங்க வேணா பாருங்க, மாறி கண்டிப்பா இதையும் கடந்து ஜெயிப்பா. எனக்கு மாறி மேல நம்பிக்கை இருக்குமா? சரியா சொன்னீங்க சூர்யா மாமா. கண்டிப்பா மாறி ஜெயிப்பா. ஜெயிப்பா. ஆமா, எங்க ஊர் மாரியம்மனும் தேவியத்தையும் மாறிக்கு எப்பவும் துணையா இருப்பாங்க. இதுல கண்டிப்பா மாறி ஜெயிப்பா. மாப்பிள பாத்து மாமா. இல்ல பரவாயில்ல. பாத்து போடா மாப்பிள. மாறி வேலையை இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்.